ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு சண்டே சூப்பரா ஈஸியா சமைக்கக்கூடிய ஒரு சிக்கன் ரோஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் சிக்கன் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், லேசி சிக்கன் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பேச்சுலர்ஸ் இருப்பீங்க, ஈஸியா டக்குன்னு குக் பண்ணி ஒரு லஞ்ச் ஒரு ஒரு சாப்பாடு செஞ்சு லஞ்ச் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சிக்கன் எப்படி குக் பண்றது அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இது வந்து லேசி சிக்கன் ரோஸ்ட். வாங்க இந்த லேசி சிக்கன் ரோஸ்ட் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து 1 கேஜி சிக்கன் வாங்கியிருந்தேன். அதில் வந்து 1/2 கேஜி கிட்டத்தட்ட ஒரு 3/4 கேஜி கிட்ட நான் எடுத்திருக்கேன். மிச்சம் இருக்கிற சிக்கன் எங்க அப்படின்னு பாக்குறீங்களா? அந்த சிக்கன் நான் தனியா வச்சிருக்கேன். இந்த சிக்கன் நான் எதுக்கு தனியா வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜிஞ்சர் இருக்கா, அவளுக்காக நிறைய மசாலா எல்லாம் போடாம தனியா குக்கர்ல வேக வைக்கிறதுக்காக இது வச்சிருக்கிறேன். டிஃப்ரெண்டா பண்ண போறோம், ஈஸியா பண்ண போறோம் இல்லைங்களா? அதனால ஒரு தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு அதுல வந்து காஞ்ச மிளகாய் சின்ன சின்ன பீஸா வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் தண்ணியில. அப்படியே பாருங்க சிக்கன் ஸ்மெல் வந்ததும் ஜிஞ்சர் எப்படி வந்து படுத்திருக்கான, எப்படி பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்கான. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்றேன். நல்லா ஊறட்டும், இந்த ஓரமா வச்சுக்கலாம். மிக்சி ஜார்ல வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பார்த்து கட் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி பழக்கம். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறாங்க, ஐயோ நீங்க கை கட் பண்ண போறீங்க, நீங்க இந்த மாதிரி கட் பண்றதை பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு நீங்க கட் பண்றதுன்னு. நான் கொஞ்சம் ஈஸியா ஃபாஸ்டா பண்றதுக்காக இது எனக்கு வசதியா நான் இப்படி பண்ண பழகிட்டேன். ஆக்சுவலி இஞ்சி போட்டுருங்க, ஒரு 6-7 பல்லு பூண்டு போடுறேன், தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டுக்கு. கறிவேப்பிலை நம்ம வந்து கடைசியாக திருப்பி சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், தக்காளியில் நிறைய தண்ணி இருக்கும், இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்சதை நம்ம இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம வந்து இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. அரைஞ்சிச்சு. இப்போ நம்மளோட மசாலா இப்படி இருக்குங்க. கறிவேப்பிலை, நம்மளுடைய காஞ்ச மிளகாய், தனியாலாம் ஊற வச்சு நம்ம அரைச்சிருக்கிறோம். ரொம்ப அரைச்சி சமைச்சா எப்பவுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம மண்சட்டியில சமைக்க போறோங்க. மண்சட்டியில சமைக்க போறதுனால நம்ம இந்த சிக்கனை இந்த கண்ணாடி பவுலுக்கு மாத்திடலாம். மண்சட்டியில சமைச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் அந்த ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நான் மண்சட்டியில சமைப்பேன். நம்ம கடாய் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றேங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில சமைச்சாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடுகு போடல, பெருஞ்சீரகம் தான் போடுறேன். ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்றேன். கறிவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தள்ளி நின்னுக்கோங்க, தெரிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய மசாலா இருக்கு இல்லைங்களா, இந்த மசாலா போட்டுக்கலாம். நம்மளோட வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, கறிவேப்பிலை, இந்த மசாலா. ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்றீங்கன்னா மண் சட்டியில நல்லா சொர சொரன்னு வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ நம்மளோட ஊற வச்சிருந்த காஞ்ச மிளகாய், தனியா, வினேகர் போட்டு ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, தண்ணியில் ஊற வச்சு அரைச்சது, அந்த மசாலா நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போற மாதிரி கொஞ்சம் ஆகட்டுங்க. வாசனை நல்லா கமகமன்னு வருதுங்க மசாலாவோடது. இந்த பெருஞ்சீரகம் அதெல்லாம் சூப்பரா இருக்கு, வாசனையே ரொம்ப கமகமன்னு இருக்கு. பாருங்க நம்ம மசாலா கொஞ்சம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு ஆயிடுச்சு. போதுமான அளவுக்கு கல்லு போட்டுக்கோங்க. இல்ல உங்களுக்கு பவுடர் உப்பு தான் பிடிக்கும்னா அதை போட்டுக்கோங்க. கல்லுப்பு நல்லது ஹெல்த்துக்கு, அதனால கல்லுப்பு போட்டுக்கோங்க. பாருங்க அந்த மசாலா மேல ஒரு ஒரு ஆயில் மாதிரி லைட்டா ஒரு ஷைனிங்கா வந்திருக்கு இல்லைங்களா, அதுதாங்க பக்குவம். ஆச்சுங்களா? இப்போ நம்மளுடைய சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்ல மசாலால வேகணுங்க. 10 மினிட்ஸ் வேகணும். அதுக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த பாருங்க வேகல, வெந்த பிறகு தரேன். சிக்கனை வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, ஜிஞ்சரோட சிக்கன் நம்ம குக்கர்ல மாத்திக்கலாம். குக்கர்ல போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு, மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போட்டு அவளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு. அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். போதுமான தண்ணியை ஊத்தி அப்படியே மூடி வச்சு குக்கர்ல வச்சு இந்த ஸ்டவ்ல அவளுக்கு வேக வச்சிடலாம். அது பாட்டுக்கு வேகட்டும். திறந்து பார்க்கலாம். ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகணும். சிக்கன் வேக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சாச்சு. இப்போ இதை வந்து மூடி எடுத்துட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்க போறோம். இதுல இருக்கக்கூடிய தண்ணி வத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இப்போ
மூடி இல்லாம வேக வைக்கணும். நல்லா கொஞ்சம் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் நீங்க பாத்துக்கலாம் இந்த டைம்ல. மண்சட்டியில எப்பவுமே இந்த மாதிரி தடியில பண்ண கரண்டிங்க யூஸ் பண்ணுங்க. அந்த ஸ்டீல் கரண்டி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மண்சட்டியில அடியில போட்டு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது அது சுரண்டுற மாதிரி இருக்கும். அதனால ட்ரை டு யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கரண்டி யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய், உங்களோட காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 3 இல்ல 2. எனக்கு காரம் பிடிக்கும், அதனால நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன். கறிவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது சும்மா அது மேல இப்படி போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடரு, கலரு அந்த மாதிரி எதுவுமே போடாம ஒரு ஈஸியான டேஸ்டியான மண்சட்டியில வச்சு ஒரு ரோஸ்ட். இது மொத்தமே நமக்கு இது குக்கிங் டைமே பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள தாங்க இருக்கும். எண்ணெய் கம்மியா, கலர் எதுவுமே போடாம ஒரு ஈஸியா ஒரு சிக்கன் ரோஸ்ட். இது வந்து அப்படியே சாப்பாடு கூட வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதா. நல்லா வத்தியாச்சுங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்தியாச்சு பாருங்க, தண்ணி இல்ல. இப்போ வந்து இது அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதான். நம்ம மசாலா வேற குழம்பு எதுவுமே தேவையில்லை, இது மட்டும் போதும். நல்ல கமகமான கறிவேப்பிலை வாசனை இருக்கு, பச்சை மிளகு வாசனை. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து எடுத்துட வேண்டியது. வெந்திருக்கு நல்லா. சிக்கன் வெந்திருக்கோன்னா நம்ம பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்னா பாருங்க, இப்படி அமுக்கி பார்த்தா தான் தெரியும். இப்படி வரணும். இப்படி வந்ததுன்னா சிக்கன் வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம 10 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மூடி வச்சு வேக வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சிருக்கோம், அவ்வளவுதாங்க. இப்போ இது வெந்திருக்குன்னு பார்க்கணும்னா இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு உடையுதா அப்படின்றதுதான் சிக்கனோட வந்து அந்த பக்குவம் வெந்திருக்குன்றதுக்கு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ரெட் ரைஸ் வச்சுக்கலாங்க. நான் ரெட் ரைஸ் தாங்க மேக்ஸிமம், எனக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம ரெட் ரைஸ் குக் பண்ணிடுவேன். 10 நிமிஷம் குக்கர்ல நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி, நார்மலா நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம்ல, அது கூட சேர்த்து 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி குக்கர்ல வச்சிருவேன். குக்கர்ல நல்லா சிம்மில் வச்சிருவேன். அதிகமா இது வைக்க மாட்டேன், ஃப்ளேம் அதிகமா வைக்க மாட்டேன். குறைச்சி வச்சுட்டு விசில் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டேன். கரெக்டா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதை ஆஃப் பண்ணி அப்படியே போட்டுட்டு மண் கலத்துல தண்ணி கொதிக்க ஒரு ஹாஃப் கலத்துல தண்ணி வச்சுட்டு கொதிச்ச உடனே இந்த சாப்பாடை வந்து விசில் ஆறின உடனே அந்த விசில் எடுத்துட்டு அந்த சாப்பாடு அதுல போட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சு நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த வடிகட்டிடுவேன். அந்த தண்ணியை நான் ஃபேஸுக்கு ஹேருக்கு யூஸ் பண்ணுவேன். என்னோட ஹேர் பேக்ல அதுல எல்லாத்துலயுமே ரைஸ் வாட்டர் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா அப்படிதாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சுகர் பேஷண்ட்ஸ், ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் ரைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னுட்டு. இப்போ நம்மளுடைய சிக்கன் ரோஸ்ட் வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ மண்சட்டியில குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாருங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண பிறகும் வெந்துட்டே இருக்கும். இந்த சட்டிக்குள்ள வந்து இந்த ஹீட் இருந்துட்டே தான் இருக்கும், அதனால அது உள்ள வெந்துட்டே தான் இருக்கும். தண்ணி கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம இது மண்சட்டியில ஆஃப் பண்ணியாச்சுன்னா அது பாட்டுக்கு உள்ள குக் ஆயிட்டு இருக்கும். ஒரு பச்சை மிளகு, இது எனக்கு பிடிக்கும், கடிச்சு மென்னி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் பச்சை மிளகு. சிக்கன் பீஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டா அந்த கிரேவி, லேசி சிக்கன் இது பேரு. ஆனா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலா நம்ம குக் பண்ற மாதிரி இருக்கும். வாயில ஜலம் ஊறுது. ட்ரெடிஷ்னலா நம்ம குக் பண்ற மாதிரி எப்படின்னு கேக்குறீங்களா? இதுல வந்து நம்ம மண்சட்டியில குக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம காஞ்ச மிளகாய் தனியா எல்லாம் வந்து ஊற வச்சு அரைச்சு போட்டிருக்கோம். அதனால அந்த வாசனையும் டேஸ்டும் அப்படியே இருக்கும். ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. இந்த பச்சை மிளகு அவ்வளோ ருசியா இருக்குங்க. சாப்பிட்டு பச்சை மிளகு இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டு பார்க்காதீங்க. எனக்கு இது பழக்கம் இருக்கு, எனக்கு பிடிக்கும்ன்றதால சாப்பிட்றேன். சத்தியமா வேற லெவல்ல இருக்கு, ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜிஞ்சரோட சாப்பாடு சிக்கனும் ரெடி ஆயாச்சு. அவளுக்கு சிக்கன் ப்ராத் எல்லாம் இருக்கு. அவளுக்கு சாதம் வச்சுக்கலாம். சாதம் வச்சு சிக்கன் ப்ராத் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகுதான் அவளுக்கு கொடுக்க முடியும், ஏன்னா இது சூடா இருக்குல்ல. இந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு தான் அவளுக்கு கொடுக்க போறோம். ஜிஞ்சர், இதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் அவளுக்கு. நம்ம டாக்ஸ் வந்து இந்த மாதிரி கோல்டன் ரிட்ரைவர் டாக்ஸ்க்கு எல்லாம் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி கொடுத்தாச்சுன்னா நல்லதான். அவளோட ஹேர் வந்து கொட்டாம இருக்கிறதுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க நிறைய எண்ணெய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவ ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவா, வாக்கிங் எல்லாம் போவா. ஸோ ஷீ இஸ் வெரி ஃபிட்.